இது சிங்கத்தையே எந்த அளவுக்கு தில்லா எழுத்துன்னு சண்டை போடுது பார்த்தீங்களா? அளவில் சின்ன இந்த உயிரினம் சிங்கம், சிறுத்தை, கழுதைப்புலின்னு எவ்வளவு பெரிய உயிரினத்தையும் தைரியமாக எதிர்த்துன்னு சண்டை போட்டு அதுங்களை ஓட விடும். இது பாம்போட கடி, விஷப்பாம்போட கடியிலேருந்து கூட ரொம்ப சுலபமாக தப்பிச்சு அந்த பாம்பை தாக்கி கொள்ளும். இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறதுனால கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இந்த உயிரினம் உலகத்தோட மிக தைரியமான உயிரினம் அப்படின்னு இடம் பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு தைரியமாக பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் எதிர்த்து சண்டை போட்டு அதுங்களை ஓட விடுற அளவுக்கு இந்த உயிரினத்துக்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது தெரிஞ்சு போவாங்க. இதுதான் ஹனி பேஜர். இதை தமிழில் தேன் வலை கரடி அப்படின்னு சொல்லலாம். இது மரநாய், நீர்நாய் இதெல்லாம் இருக்கிற மஸ்டலிடே அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாலூட்டி தான். அளவில் சின்ன இந்த பாலூட்டியோட உடல் திறன்கள் நம்மளை வியக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த திறன்கள் தான் உலகத்தோட தைரியமான பயமில்லாத உயிரினம் இது அப்படின்னு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டோட 2002 குறிப்பிடப்படுற அளவுக்கு இதை உயர்த்தி இருக்கு. அப்படி இதோட திறன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல இது ஒரு அக்ரெசிவான விலங்கு. எந்நேரமும் சண்டைக்கு தயாராகவே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. இது எந்த ஒரு பெரிய உயிரினத்தை பார்த்தாலும் கூட உடனே அதை போய் ஆக்ரோஷமாக தாக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக தன்னோட இடத்தை பாதுகாக்கிறத மட்டும் இல்லாமல் தன்னோட இனத்தையும் பாதுகாக்கும். இப்போ இந்த காணொலியை பாருங்க. ஒரு சிறுத்தை ஒரு ஹனி பேஜரை பிடிச்சிருக்கு. பிடிச்சி அதை நல்லா நெருக்கி கடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த ஹனி பேஜர் ஆகிட்டேன்னு தப்பிக்க போராடிக்கிட்டு இருக்கும்போது சடனாக இன்னொரு ஹனி பேஜர் தூரத்துலேருந்து வந்து மின்னல் வேகத்தில் தாக்குதல் நடத்தி சிறுத்தையை தெரிச்சு ஓட விட்டுருக்கு. அது ஓடும்போது பின்னாலேயே திரத்தி கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்துச்சு. இப்படி தன்னோட இடத்தையும் தன்னோட இனத்தையும் ரொம்ப தீவிரமாக காக்கிற இது எந்த ஒரு பெரிய விலங்கை பார்த்தா கூட பயப்படாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னோட 4 கால்களையும் ஊனி தரையில் நின்று எம்பி அப்படியே அந்த கால்களை உந்தி எம்பி அந்த விலங்கை நோக்கி பாஞ்சி தன்னோட கோர பற்களை காட்டி ஹிஸ்ஸிங் சவுண்டை எழுப்பி பயங்கரமாக அதை தாக்குறதுக்கு போகும். சுறுசுறுப்பாக அட்டாக் பண்ண போகும். இந்த திடீர் தாக்குதல் முறையை பார்க்கும்போதே, இந்த யுக்தியை பார்க்கும்போதே எதிரிலேருந்து அதை தாக்க வந்த உயிரினங்கள் பயந்து போயிடும். அதோட இதுங்களோட தாடை ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த வலிமையான தாடையில் கூர்மையான பற்கம் இருக்கிறதுனால அந்த தாடையால் அந்த பற்களை கொண்டு அது கடிக்கிற கடி பயங்கர வலிமையானது. இது பல நேரங்களில் ஆமையோட ஓட்டை கூட அதோட பற்களையும் தாடையும் பயன்படுத்தி கடிச்சு உள்ளிருந்து ஆமையை சாப்பிட்ருக்கு. இதோட கால் நகங்களும் கிளாஸும் அதோட 4 கால்களையும் நல்ல வலிமையாகவும் நல்ல கூர்மையாகவும் நீளமாகவும் இருக்கும். இதையும் பயன்படுத்தி இந்த கோர பற்களையும் பயன்படுத்தி எந்த விலங்காக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக சமாளிச்சிடும். இதோட தோல் ரொம்ப கடினமானது. அவ்வளோ கடினமாக இருக்க அதே நேரத்தில் ரொம்ப லூஸாகவும் இலகுவாகவும் நெகிழும் தன்மையோடையும் இருக்கக்கூடிய ஒரு தோல் அமைப்பை இது பெற்றிருக்கு. இவ்வளவு திக்கான தோல் இதுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய விலங்கோட கூரிய பற்கள் கூட இது அவ்வளவு சீக்கிரத்தில் தொலைச்சிக்கிட்டு உள்ளே போக முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான தோல். உதாரணமாக இந்த வீடியோவில் பாருங்கள், எத்தனை சிறுத்தைகள் 2-3 சிறுத்தைகள் சேர்ந்து அந்த ஒரு ஹனி பேஜரை தாக்குது. அப்படி சிறுத்தைகளோட வாயில அந்த பற்களில் கூரிய பற்களில் மாட்டியும் கூட அந்த ஹனி பேஜருக்கு எதுவுமே அடக்கல பாருங்க. அதோட தோலில் ஒரு சின்ன துளை கூட வரல. அது சுலபமாக தப்பிச்சிருது. அதே மாதிரி பொதுவாகவே முதலைகள் எவ்வளவு பெரிய உயிரினத்தையும் பிடிச்சி வேட்டையாடி அதோட உடலை அக்கா கிழிச்சு சாப்பிடக்கூடியது. டெத் ரோல்லாம் சொல்லுவோம் இல்லையா, சுழண்டு பிடிச்சி சாப்பிடும். அதே மாதிரி அதோட தாடைகளால், அந்த வலிமையான தாடைகளால் ஒரு இறந்த உயிரினத்தோட உடலை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உதரும். வேகமாக அப்படி உதரும் போது அந்த ஒரு உதறுச்சுனாலே அந்த இறந்த உடல் எந்த உயிரினமாக இருந்தாலும் 2-3 பீஸாக கிழிஞ்சு போயிடும். அப்படி தான் முதலைகள் தன்னோட இரையை சாப்பிடும். ஆனால் இந்த காணொலியில் பாருங்கள், ஒரு முதலை ஒரு இறந்து போன ஹனி பேஜரோட உடம்பை கிழிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுது பாருங்க. அப்படின்னா உயிரோட இருக்க ஹனி பேஜர் மட்டும் இல்லை, இறந்து போன ஒரு ஹனி பேஜரை சாப்பிட்றது கூட அவ்வளோ கஷ்டம். இதோட தோல் இவ்வளவு ஸ்ட்ராங்காக கடினமாக இருக்கிற அதே நேரத்தில் அது ரொம்ப லூஸாகவும் இலகுவாகவும் இருக்கிறதுனால அந்த தோலுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த ஹனி பேஜரால் ட்விஸ்ட் ஆக முடியும், திரும்ப முடியும். அதனால அதோட உடம்பை ஏதோ ஒரு உயிரினம், அது கழுத்து பகுதியிலையோ ஏதோ உடம்புல ஏதோ ஒரு பகுதியை ஒரு பெரிய உயிரினம் பிடிச்சி தாடையால் கடிக்கும் போது அது என்னதான் அந்த கடி வலிமையான கடியாக இருந்தாலும் அந்த தோலுக்குள்ளேயே ஹனி பேஜர் ட்விஸ்ட் ஆகி திரும்பி அந்த உயிரினத்தை, தாக்குற உயிரினத்தை தன்னோட வலிமையான தாடையால் கூர்மையான பற்களால் திரும்ப தாக்கி அந்த உயிரினத்துலேருந்து தப்பிச்சிடும். இதுங்களோட இந்த வலிமையான தோல் அமைப்பால் இது பெரிய உயிரினங்களை தைரியமாக எதிர்கொள்றதோட மட்டும் இல்லாமல் தேனீக்களோட கூட்டையும் போயிட்டு அந்த தேன் கொட்டையும் சமாளித்து தேனீக்களோட கூட்டையும் தேன் எடுத்து சாப்பிடும். அதனால தான் எங்களுக்கு பேரே ஹனி பேஜர். இந்த மாதிரியான உடலமைப்பு இருக்கிறதுனால இந்த ஹனி பேஜரால் வலியையும் மற்ற உயிரினங்கள் மாதிரி அதிகமாக உணர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அந்த தோலை துளைச்சி காயம் பற்றுச்சுன்னா கூட அதுலேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே குணமாகி வந்துடும். அதே போல் இதுங்க அளவில் மிகப்பெரிய பாம்புகள் இருந்து எவ்வளவு கடுமையான விஷப்பாம்புகளாக இருந்தாலும் அதுங்களை எதிர்த்து சண்டை போட்டு தாக்கி அந்த பாம்பை கொன்று சாப்பிட்ரும். இதுங்களோட முக்கிய உணவுலேயே இந்த விஷம் நிறைந்த பாம்புகளும் தேள்களும் தான் இருக்குது. இதுங்க குட்டியாக இருக்கும்போதே, இந்த ஹனி பேஜர்ஸ் குட்டியாக இருக்கும்போதே தேள்களோட கொடுக்குகளை பிடிச்சி விளையாண்டு தான் அது வேட்டையாடுறதுக்கே பழகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா எந்த அளவுக்கு தைரியமாக இதுங்க விஷமுள்ள ஒரு உயிரினத்தை எதிர்கொள்ளுதுன்னு பாருங்கள். நீங்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருந்த அந்த கீரிப்புள்ளியை பற்றின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீரிப்புள்ளியோட உடம்புல பாம்புகளோட விஷத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கும். அந்த மியூட்டேஷனால் நிக்கோட்டினிக் அசிட்டைல்காலின் அப்படின்னு சொல்கிற ஒரு ரிசப்டார் இருக்குது. அந்த ரிசப்டார் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதே மியூட்டேஷன் தான் இதுங்களோட உடம்புலையும் நடந்திருக்கு. நம்ம உடம்புல நம்மளை போல் மற்ற
பாலூட்டிகளோட உடம்பெல்லாம் நர்வஸ் சிஸ்டமில் ஒவ்வொரு நரம்பு செல்லுக்கும் இன்னொரு நரம்பு செல்லுக்கு இடையில் அசிடைல் காலின் ரிசப்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் அசிடைல் காலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் அதுலேருந்து வெளியில் வந்து இந்த அசிடைல் காலின் ரிசப்டாரோட போய் அட்டாச் ஆகி அது மூலமாக தான் நரம்பு செல்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்கும். ஆனால் இதில் நம்மளை ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா அந்த பாம்போட நியூரோடாக்சின் வேணும்ல ஆல்ஃபா நியூரோடாக்சின் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அது முதல்ல போயிட்டு இந்த அசிடைல் காலின் ரிசப்டார் இருக்கு இல்லையா, அந்த ரிசப்டாரை தான் போய் தாக்கும். அந்த ரிசப்டாரோட போய் இது அட்டாச் ஆகிக்கும். ஏன்னா இது அசிடைல் காலின் மாதிரியே மிமிக் பண்ணுறதுனால அப்படியே போய் அது எங்கே அசிடைல் காலின் போய் அட்டாச் ஆகக்கூடிய அதே ரிசப்டாரில் இது அட்டாச் ஆகிக்கும். அப்படி அட்டாச் ஆகி அதை பிளாக் பண்ணுறதுனால தகவல் பரிமாற்றம் நரம்புகளுக்குள்ளே முடக்கப்பட்டு தசை செயலிழப்பு, கவனச்சிதறல், மூச்சு திணறல், அப்புறம் இருதய செயலிழப்பு இதெல்லாம் ஏற்பட்டு மரணம் ஏற்படும் சாதாரணமான நம்மள மாதிரியான பாலூட்டிகளில். ஆனால் இந்த அசிடைல் காலின் ரிசப்டார் இந்த ஹனி பேஜர்ஸுக்கு அதோட ஜீனில் ஏற்பட்ட ஒரு மியூட்டேஷனால் வேறு மாதிரி மாறி இருக்கும். அதாவது ஒரு வட்டமான பொருள் ஒரு இடத்துல போய் சரியாக பொருந்தணும் அப்படின்னா அந்த இடம் சதுரமாக இருந்ததுன்னா அது பொருந்துறதுக்கு கஷ்டப்படும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நியூரோடாக்சின் ஆல்ஃபா நியூரோடாக்சின் வேணும் அந்த பாம்புகிட்டேருந்து வரது எப்படி இருந்தால் உள்ளே போய் பொருத்துமோ அப்படி இல்லாமல் வேறு மாதிரி அந்த ரிசப்டார் மியூட்டேட் ஆகி இருக்கிறதுனால இந்த பாம்போட வெனத்தால் அந்த விஷத்தால் அது உள்ளே போய் பொருந்தவே முடியாது. அதனால் பெரும்பாலும் இந்த உயிரினம் அந்த பாம்பு கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நிறைய பாலூட்டிகளுக்கு இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி மியூட்டேஷன் கிடையாது. இந்த மியூட்டேஷன் நடந்த ஒரு சில பாலூட்டிகள் எதுன்னு பார்த்தா ஒன்று இந்த ஹனி பேஜர், இன்னொன்று ஏற்கனவே பார்த்த மாதிரி கீரிப்பில்லை, அப்புறம் ஹெட்ஜ் ஹாக்னு சொல்லப்படுற முள்ளாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அப்புறம் பன்றிகள். இதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி மியூட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு மியூட்டேஷன் தானே தவிர ஒரு பர்ஃபெக்டான இம்யூன் சிஸ்டம், பாம்பு கடிக்கு எதிரான ஒரு இம்யூன் சிஸ்டம், எதிர்ப்பு சக்தி கிடையாது. அதனால் அதிகப்படியான பாம்பு கடியோ இல்லை அதிகப்படியான விஷமோ உள்ளே செலுத்தப்படும் போது இந்த ஹனி பேஜருமே பாதிக்கப்பட தான் செய்யுது. சில நேரங்களில் ரொம்ப அதிகமான விஷம் செலுத்தப்படும் போது மயக்கம் அடித்து விழுந்து போய் அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அதுங்க திரும்ப மயக்கத்துலேருந்து தெரிஞ்சிடும். அப்போ மறுபடியும் அந்த பாம்பை பார்த்தாலும் பயம் இல்லாமல் மறுபடியும் ஏற்கனவே மயக்கம் அடிச்சிருக்கோமே அப்படின்ற பயம் இல்லாமல் திரும்ப போய் அந்த பாம்பை தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா, இதுங்க இந்த மாதிரி மயங்கி இருக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு வேட்டை விலங்கு அதை பார்த்துச்சு அப்படின்னா அதுங்களால் அதை சுலபமாக அட்டாக் பண்ணி சாப்பிட முடியுமா. அதனால் கீரிப்பிள்ளையும் சரி இந்த ஹனி பேஜரும் சரி பாம்புகள்கிட்டேருந்து கடிபடுறதை பெரும்பாலும் தவிர்க்கிறதுக்கு தான் விரும்பும். அதுங்களை எத்தேருந்து எப்படி கடிபடாமல் தவிர்த்து அதுங்களை கடித்து அந்த பாம்பை கடித்து எப்படி அதை செயலிழக்க வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு தான் பார்க்குமே தவிர பாம்போட கடிபடுறதை பெரும்பாலும் தவிர்க்க தான் விரும்பும். தப்பி தவறி கடிபட்டால் கூட அதுங்களால் ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும். இதுகிட்ட இன்னொரு ஆயுதமும் இருக்குது. இதோட வாலுக்கு கீழே ஆனஸ்க்கு பக்கத்தில் ஒரு கிளாண்ட் இருக்குது. அது ஒரு செக்ரீஷனை செக்ரேட் பண்ணுது. அது சல்ஃபர் நிறைஞ்ச ஒரு திரவம். அது எளிதில் காற்றுல வந்துச்சுன்னா எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு திரவம் தான். ஆனால் அதோட ஸ்மெல் ரொம்ப கடுமையான ஒரு நாற்றத்தை கொண்ட ஒரு திரவம். அது ஏதாவது ஒரு விலங்கு அதை தாக்க வரும்போது திரும்பி நின்று அந்த கிளாண்டை ஒரு ஸ்குவீஸ் பண்ணுறது மூலமாக ஃபோர்ஸாக அந்த திரவத்தை அந்த விலங்கோட மூஞ்சை நோக்கி அடிக்கும். அப்போ ஒரு கடுமையான துர்நாற்றம் வரதுனால தாக்க வந்த அந்த விலங்கு விலகி ஓடிடும். இது இந்த ஹனி பேஜர் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இவ்வளவு சிறந்த உடல் திறனோட ஆக்ரோஷமான தாக்குதல் கொண்ட ஒரு உயிரினமாக இது இருந்துச்சுனாலுமே இது ஒரு சிறந்த அறிவாளியும் கூட. மனிதர்கள் போலவே கருவிகளை பயன்படுத்துது, ப்ராப்ளம் சால்விங் பண்ணுது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி தீர்க்கணுன்றதை யோசித்து செயல்படுத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க, வனப்பகுதியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுங்களுமே கீரிப்பிள்ளை மாதிரி ஒரு பொந்து அமைச்சு வலை அமைச்சு அதுக்குள்ளே போய் தான் வாழுது. அப்படி வாழும்போது அந்த பொந்துக்குள்ளே எந்த உயிரினங்களும் வரக்கூடாதுன்னு கல்லை வச்சு அதை தடுத்துக்குது. அதே மாதிரி அதை குட்டியிலேருந்தே எடுத்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சு வளர்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கருவிகளை, அங்கே சுத்தம் பண்ணுற கருவிகளை இல்லை கல்லை மண்ணை இதெல்லாம் எடுத்து ஒரு ஏணிப்படி மாதிரி இல்லை படிக்கட்டு மாதிரி அமைச்சு உயரமாக்கி அது வழியாக மேலே ஏறி தப்பிக்கிறதுக்கும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. கதவை எப்படி திறந்துட்டு தப்பிச்சு வெளில ஓடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஹனி பேஜர் அதோட ஜோடியோடு சேர்ந்து இப்படி தப்பிச்சது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்ரோஷம், அதிவேக தாக்குதல், கடினமான அதே சமயத்தில் ட்விஸ்ட் ஆகக்கூடிய ஒரு தோல், நல்ல வலிமையான தாடை, கூர்மையான பற்கள், அதீத அறிவு, அப்புறம் அந்த செக்ரீஷன், ஆனல் கிளாண்ட் செக்ரீஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த உயிரினத்தை உலகத்தோட தைரியமான பயம் இல்லாத ஒரு விலங்காக மாற்றிருக்கு. இது ஆப்பிரிக்காவில் அதிக அளவுலையும் ஆசிய கண்டத்தில் ஒரு சில பகுதிகள்லையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியாவிலையும் ஒரு சில இடங்களில் பார்த்ததா கூட சொல்லப்படுது. உலகத்தோட ரொம்ப பயமே இல்லாத மிக தைரியமான இந்த குட்டி மிருகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் ஹரிஹர சின்னா.